ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ் தான் பார்க்க போகிறோம். அதற்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி அதற்கு என்ன சொல்லணும், அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இதுக்கு இதான் மீனிங்கா அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் இருந்திருக்காது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை சேரும். அண்டு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த டாப்பிக்கோட ஹோம்ஒர்க் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள். நீங்கள் என்ன ஆன்சர்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படிங்கிறத அப்படியே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதுக்குள்ளே ரெடி ஆயிடுறேன். இப்போது நார்மலாக நம்ம பேசும்பொழுதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, என்ன பண்ணலாம், என்ன செய்கிறது அப்படின்னா, அவன் வந்தானே என்ன பண்ணலாம், நம்ம வேறு மீட்டிங் வேறு சொல்லிட்டு ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல, திடீர்னு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம், என்ன செய்வது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே அர்த்தத்தில் தான் வேறு வேறு வார்த்தைகளை போட்டு தமிழில் யூஸ் பண்ணுறோம். அது நமக்கு தெரியும். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, இதற்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, வாட் ஷால் வி டூ, வாட் ஷால் வி டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? வாட் ஷால் வி டூ, இல்லாட்டி வாட் டு டூ, வாட் டு டூ, இப்படின்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பேசுவோம். இது ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஆனால் பர்ஃபெக்டாக அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் கிடையாதுங்க, சரிங்களா? ஏன்னா அதோட மீனிங் வேறு அர்த்தத்தில் போயிடும். கான்டெக்ஸ்ட் வேறு ஒரு அர்த்தத்தில் போயிடும், சரிங்களா? ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை, அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்தால் என்ன செய்வது, இது நிகழ்ந்தால் என்ன செய்வது, அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே அதில் நடந்தால், நிகழ்ந்தால் அப்படிங்கிற தாள் சவுண்ட் வருதுங்களா, அதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அந்த பர்டிகுலர் வேர்டில் இஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஓகே, அவன் வந்தால் என்ன செய்வது, வந்தால் தாள் வந்துருச்சா, படிக்காவிட்டால் என்ன செய்வது, படிக்காவிட்டால் என்ன பண்ணலாம், எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஆனால் படிக்காவிட்டால் அந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள், அந்த இஃப் கிளாஸ், சரிங்களா? இப்போது இந்த இஃப் அப்படிங்கிற வார்த்தை கூட முன்னாடி நீங்கள் வாட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் போட்டிங்கன்னா சோலி முடிஞ்சது, ஃபினிஷ்ட், வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். வாட் இஃப் இதை தான் நம்ம படிக்க போகிறோம். இஃப்பில் எக்கச்சக்கமாக படிச்சிருக்கோம். இஃப் நாட்டு, ஆஸ் இஃப், வேறு இருக்குது இஃப் ஸோ படிச்சிருக்கோம். ஓகே, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க இஃப்பில். நான் அப்பப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை அப்படி என்ன பண்ணுங்கள், உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட் இஃப். வாட் இஃப் நல்லா கவனிக்கணுங்க. நாம் தமிழில் சொல்லும் பொழுதே அவன் வந்தால் என்ன செய்வது அப்படின்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தானே. கொஸ்டினா இல்லை சாதா சென்டென்ஸ், அது ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை கொஸ்டினா, பதில் சொல்லுங்கள். கரெக்டு, அது ஒரு கொஸ்டினு, கரெக்டு தானே. அவன் வந்தால் என்ன செய்வதுங்கிறத நம்ம கேள்வியாக தான் கேட்குறோம். அப்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது கேள்வி வாக்கியத்திற்கு கீழே வரக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். ஆனால் நமக்கு இருக்க அந்த ஸ்டாண்டர்டான கேள்வி வாக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்டான கேள்வி வாக்கியம்னு என்ன அதையும் சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்பீங்க, சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்டான கேள்வி வாக்கியம் அப்படின்னா WH அப்படிங்கிற அந்த கேள்வி வார்த்தைக்கு அடுத்து எப்பயுமே நாம் வேர்பு போட்டு ஆரம்பிப்போம், கரெக்டுங்களா? வாட் இஸ் யோர் நேம், வாட் இஸ் பி வேர்பு. இப்போ கேள்வியாக கேட்கப்படும் பொழுது அந்த கொஸ்டின் வேர்டுக்கு அடுத்து 100% என்ன பண்ணணும், நாம் வேர்பு தான் போடணும், அது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே அந்த ஃபார்மெட் வராது. ஏன் அப்படின்னா இந்த வாட் இஃப் அப்படின்னு வந்ததால் இதற்கு பின்னாடி நீங்கள் என்ன சம்பவம் நிகழ்ந்தால் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணிடுங்க, ஃபுல்லாக எழுதிடுங்க, வித்தவுட் எனி சேஞ்ச். வேர்பு சப்ஜெக்ட்லாம் மாற்றி போடணும்னு அவசியமே கிடையாது. அப்படி என்ன பண்ணிடுங்க, நீங்கள் ரெகுலராக எப்படி ஒரு சென்டென்ஸை நார்மலாக பேசுவீங்களோ அப்படியே போட்டுடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்தால் என்ன செய்வது, இதைத்தான் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அவன் வந்தால் என்ன செய்கிறது, இப்போ எழுதலாம் பாருங்கள். அவன் வந்தால் என்ன செய்வது, அந்த என்ன செய்வது அப்படிங்கிறத சுருக்கி நம்ம கொண்டு வந்துட்டோம். வந்தால் என்ன செய்வது. ஓகே, பாருங்கள், வாட் இஃப். ஓகே, வாட் இஃப், இதில் இஃப்பு வந்துருச்சு, வாட்டும் வந்துருச்சு. ஓகே, அந்த நிபந்தனையும் அது எடுத்துகிட்டு வந்துருச்சு. மீதி என்ன இருக்குது, அவன் வந்தால், இந்த தாள் இங்கே வந்துருச்சு. அப்போ அவன் வருகிறான், பிரிச்சிட்டோம்ல. அவன் வந்தால் அப்படிங்கிறதுலேருந்து அந்த இஃப்பை தூக்கிட்டோம்னா அவன் வருகிறான் அப்படிங்கிற அந்த ப்ரெசன்ட் டோன் வந்துருச்சு. அவன் வருகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீ comes, he comes, அவ்வளோதான். பாருங்கள், வாட் இஃப் he comes,
வாட் இஃப் ஹீ கம்ஸ், அவன் வந்தால் என்ன செய்வது, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பாருங்கள். அவன் வந்தால் என்ன செய்வது, என்ன செய்வது. இல்லாட்டி இன்னொன்று இருக்குது, என்னது, அவன் வந்தால் என்ன பண்ணலாம். சரி, இவ்வளோ நீ சொல்கிற, அவன் வந்துட்டான்னு என்ன பண்ணலாம், நீ இவ்வளோ சொல்கிற, வந்துட்டான்னு என்ன பண்ணலாம். வாட் இஃப் ஹீ கம்ஸ், அதே தான், வாட் இஃப் ஹீ கம்ஸ், சிம்பிள் தானேங்க. இதே மாதிரி தான் நம்ம எந்த சம்பவத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை அப்படியே ஃபுல் லென்த்தாக நீங்கள் எப்பயும் போல் வழக்கமான சென்டென்ஸை போட்டு எழுதி விட்டுட்டு முன்னாடி இந்த வாட் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? நான் எக்ஸாம்பிள் எழுத என்ன பண்ணணும், நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லிகிட்டே வரணும். நான் பார்த்துட்டே இருப்பேன், கமெண்ட் செக்ஷனில் யாரும் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். சரிங்களா? அப்படியே என் கூட சேர்ந்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நம்ம இங்கே எழுதுகிற ஆன்சர்ஸும் உங்களோட ஆன்சர்ஸும் கரெக்டாக மேப் ஆகுதாங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்களே மெஷர் பண்ணிக்கலாம் உங்களோட லாங்குவேஜ் எந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது அப்படின்ட்டு. சரிங்களா? நாம எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இங்கே கொடுத்துருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி யூஸ் பண்ணும் பொழுது இந்த பர்டிகுலர் வார்த்தை இருக்குது பாருங்களேன், என்ன பண்ணலாம், என்ன செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும். அது அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். அது என்னவா தமிழில் மாறுது, அப்படி தமிழில் மாறும்போது இங்கிலீஷில் எப்படி நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன்னா அதையும் நம்ம தமிழில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட் இதை பார்த்துடலாம். நாளைக்கு நீ லாட்ரியில் ஜெயிச்சா என்ன பண்ணலாம். இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். இந்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம வாட் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுருவோம். அடுத்து அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் இருக்குது பாருங்களேன், நாளைக்கு நீ லாட்ரியில் ஜெயித்தால் வருதுங்களா, கடைசியில் அந்த தாளை மட்டும் என்ன பண்ணுங்க பண்ணிக்கோங்க. அப்படின்னா அந்த தாளையும் சேர்த்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதற்கூட நம்ம பிரிக்கிறோம்னு அர்த்தம். சரிங்களா? அதையும் சேர்த்து என்ன பண்ணுறோம்னா பிரித்து அதை கூட சேர்த்து விட்டுறோம். அப்போ தான் வாட் இஃப் அப்படிங்கிற வார்த்தையோட ஒரு முழுமை கிடைக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன மீனிங் வரும், நாளைக்கு நீ லாட்ரியில் ஜெயிக்கிறாய், அவ்வளோதாங்க. ப்ரெசென்ட்டில் வந்துருச்சு. ஜெயித்தால் ஜெயிக்கிறாய் எழுதிடலாங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் திங்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இது கொஷின். அதனால் வாட் இஃப்ங்கிறது சென்டென்ஸோட பிகினிங்கில் வர்றது கரெக்ட். சரிங்களா? பாருங்கள், வாட் இஃப் அவ்வளோதான், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஒரு சென்டென்ஸ் போடணும், ஏன்னா அதுதான் நம்ம ஃபார்முலாவில் இருக்க பேட்டர்ன். சரிங்களா? வாட் இஃப் நாளைக்கு நீ லாட்ரியில் ஜெயிக்கிறாய், நீ லாட்ரியில் நாளைக்கு ஜெயிக்கிற. ரொம்ப சிம்பிள், யூ வின் த லாட்ரி, எப்போ, நாளைக்கு, அப்போ டுமாரோ. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. வாட் இஃப் யூ வின் த லாட்ரி டுமாரோ, நீ நாளைக்கு லாட்ரி ஜெயிச்சிட்டேன்னு என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, எல்லாமே ஒரே அர்த்தம் தான். நல்லா கவனிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐயோ என்னடா பண்ணலாம் அந்த மீனிங் கிடையாது. என்ன பண்ணலாம், நம்ம ஒரு லெத்தாஜிக்க கேட்போம் பார்த்தீங்களா, ஒரு வேளை வந்தால் என்ன பண்ணலாம், வரமாட்டான், வந்தால் என்ன பண்ணலாம், இந்த டோன், இதோட மீனிங்கே வேறு. ஐயோ ஒரு வேளை வந்துட்டானா என்னடா பண்ணுறது, இந்த மீனிங் வேறு. சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நம்ம லெத்தாஜிக்க கேட்போம் பார்த்தீங்களா, என்ன பண்ணலாம், உங்கள்கிட்ட காசு இருந்து இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் செக் பண்ணுறேன் உங்கள் பாக்கெட்டில் காசு இருந்து என்ன பண்ணலாம், என் நகை உன்னோட பேக் வந்து என்ன பண்ணலாம், இந்த என்ன பண்ணலாம் தான் வாட் இஃப். புரியுதுங்களா? கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும். ரைட்? பாருங்கள், வாட் இஃப் யூ வின் த லாட்ரி டுமாரோ, நீ நாளைக்கு ஒரு லாட்ரி ஜெயிச்சுட்டு என்ன பண்ணலாம், அதுதான் அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நான் மீண்டும் ஒருவர் பார்க்காவிட்டால் என்ன செய்கிறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கேட்குறோம். ரொம்ப சிம்பிள், பார்க்காவிட்டால். ஓகே, என்ன செய்வது அப்படி தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். வாட் இஃப், அவ்வளோதான், அந்த தாளும் ரிமூவ் பண்ணியாச்சு. நாம் மீண்டும் ஒருவர் பார்க்கவில்லை, அப்போ பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். நாம் ஒருவரை இதுக்கு மேலே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அப்படி எழுதுங்க பார்க்கலாம். we don't see each other, ஏன் each other, ஒருவர் ஏன் don't seeன்னு சொல்கிறோம், பார்க்க விட்டால் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நெகட்டிவில் இருக்குது, அதனால் don't see. சரிங்களா? we don't see each other எப்போ, மீண்டும் அப்படின்னு இருக்குது, அப்போ எகைன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தா முடிஞ்சது. அவ்வளோதான், கடைசியில் கொஸ்டின் மார்க் போடணும். பாருங்கள், வாட் இஃப் யூ டோன்ட் see each other again, நம்ம ஒருவர் இதுக்கப்புறம் பார்த்துக்காமல் போயிட்டால் என்ன பண்ணலாம். ஓகே, இங்கே சீனிங்கிற பதிலாக மீட்டுன்னு போட்டிங்கன்னா சந்திக்காவிட்டால் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். நான் மீண்டும் ஒருவர் சந்திக்காவிட்டால் என்ன செய்வது,
ஓகே, வாட் இஃப் வி டோன்ட் மீட் ஈச் அதர் அகைன். சிம்பிளான சென்டென்சஸ் தான். பாருங்களேன், இந்த வாட் இஃபை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதற்கு பின்னாடி வர்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் சென்டென்ஸு. வி டோன்ட் see each other again. நாம் ஒருத்தர் இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட் இஃபை போடும்போது கொஸ்டினாக மாறிடுது, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாளை தேர்வு நடக்காது. இப்படி தான் நம்ம தமிழில் பேசும்பொழுதே வரும். சரிங்களா? நான் வந்து இங்கே சும்மா அப்படியே விட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம ரியல் டைம் கம்யூனிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய, யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா ஒரு சீக்வன்ஸாக தான் நம்ம பேசுவோம். நாளைக்கு எக்ஸாம் நடக்காது, ஒரு வேளை நடந்தால் என்ன பண்ணலாம்? நாளைக்கு எக்ஸாம் நடக்காது, ஒரு வேளை நடந்தால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொல்ல போகிறோம். பாருங்கள், நாளை தேர்வு நடக்காது. ரொம்ப சிம்பிள். டுமாரோ தி எக்ஸாம் won't happen. ஏன்னா டுமாரோன்னு தானே சொல்கிறோம், அப்போ ஃப்யூச்சர். இப்போ நாளைக்கு எக்ஸாம் நடக்காது. டுமாரோ த எக்ஸாம் won't happen. ஒருவேளை தேர்வு நடந்தால் என்ன பண்ணலாம்? வாட் இஃப் த எக்ஸாம்னு சொல்கிறதுனால சொல்லிக்கலாம். ஆல்ரெடி எக்ஸாம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணதுனால திரும்ப அதை பற்றி தானே பேசுகிறோம். அதனால அந்த எக்ஸாம்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக இட் அப்படிங்கிற வார்த்தை போட்டாலே மீனிங் வந்துடும். சரிங்களா? ஹேப்பன்ஸ், ஏன்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டில். ஓகே, சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். பாருங்கள், டுமாரோ த எக்ஸாம் won't happen. வாட் இஃப் இட் ஹேப்பன்ஸ். நாளைக்கு எக்ஸாம் நடக்காது, ஒருவேளை நடந்தால் என்ன பண்ணலாம்? ஓகே, அவ்வளோதான். நான் வேளாங்கண்ணிக்கு போக முடிவு செய்திருக்கிறேன். ஒருவேளை சுனாமி வந்தால் என்ன செய்கிறது? நான் வேறு வேளாங்கண்ணிக்கு போகலாம் முடிவு பண்ணியிருக்கேங்க. ஒருவேளை சுனாமி வந்து என்ன செய்கிறது? இந்த நானும் எங்கள் அண்ணனும் 2010 நினைக்கிறேன், 2010 வேளாங்கண்ணிக்கு போகும்பொழுது ஐயோ சுனாமி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா ஒரு டயர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டயரை என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த சைக்கிள் கடையில் சும்மா போட்டிருந்தாங்க, அதை எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லாக இப்போ இருக்குதானே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாக் கலர் ஒரு டியூப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு நாங்கள் போனோம் எங்கள் வேளாங்கண்ணிக்கு சுனாமிலேருந்து தப்பிக்கிறதுக்கு. நினச்சி பாருங்கள், சுனாமி வந்திருந்து அந்த டயர் தாங்குமா? ஓகே, அதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அறிவின்படி நாங்கள் கொண்டு போனோம். சரிங்களா? அதை பேஸ் பண்ணியே இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். நான் வேளாங்கண்ணிக்கு போக முடிவு செய்திருக்கிறேன். ஒரு வேளை சுனாமி வந்து என்ன செய்வது? இது சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். பாருங்கள், முடிவு செய்திருக்கிறேன். அப்போ ஆல்ரெடி ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறோம், அதை ப்ரெசன்ட் கூட கனெக்ட் பண்ணுறோம். செய்திருக்கிறேன்னு வந்துட்டாலே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். சரிங்களா? பாருங்கள், நான் வேளாங்கண்ணிக்கு போக முடிவு செய்திருக்கிறேன். ஐ ஹாவ் டிசைடட் டு go to வேளாங்கண்ணி. ஓகே, வேளாங்கண்ணி. ஓகே, ஒருவேளை சுனாமி வந்தால் என்ன செய்வது? வாட் இஃப் சுனாமி அக்கர்ஸ்னால் நிகழ்தல். ஓகே, வருதல் அப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அக்கர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அது இன்னும் கரெக்டாக இருக்கும். நிகழ்தல். சரிங்களா? நிலநடுக்கம் நிகழும், சுனாமி நிகழும், அதான் கரெக்டாக நம்ம சொல்கிறது. சரிங்களா? அப்போ அக்கர்ஸ்ங்கிற வார்த்தை போட்டுக்கோங்க. பாருங்கள், ஐ ஹவ் டிசைடட் டு கோ டு வேளாங்கண்ணி. வாட் இஃப் சுனாமி அக்கர்ஸ். சிம்பிள் தானே? ரொம்ப சிம்பிள். அப்போது நீங்கள் பேசும் பொழுது இந்த மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோவாக பேசி பழகுங்க. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கரண்ட் போனால் என்ன பண்ணலாம்? இதை நம்ம நார்மலாக சொல்கிறது தானே. கரண்ட் போனால் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். வாட் இஃப் பவர் கோஸ் அவுட். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். பாருங்கள், வாட் இஃப் பவர் கோஸ் அவுட். கரண்ட் போனால் என்ன செய்கிறது? அப்போ இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இஃப் கிளாஸில் 3rd ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஹேடு போட்டு பேசுவோம். பார்த்துருக்கீங்களா? ஹேடு போட்டாமலே ஆட்டோமேட்டிக்காக வுட்டாக வந்துடும். அந்த ஃபார்மெட்டில் இந்த வாட் இஃப் வந்துச்சுன்னா என்ன மீனிங்கில் நம்ம தமிழில் கன்வே பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். எல்லா சென்டென்ஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? என்ன, ஒரு சென்டென்ஸை சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்போம், அதற்கு அடுத்து ஒரு கொஸ்டினை கொண்டு வந்திருப்போம், அவ்வளோதான். அந்த கொஸ்டினுக்குள்ளேயும் நமக்கு நார்மல் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், இந்த பர்டிகுலர் சென்டென்சஸை பார்த்ததுமே நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முன்னாடி இருந்த மாதிரி, முன்னாடி ஸ்டைலில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இருக்காது. இங்கே பாருங்களேன், ஒரு வேளை
நான் அந்த தேர்வுக்கு இன்னும் நன்றாக படித்தால் அப்படின்னு இல்லை, படித்திருந்தால், செய்திருந்தால், போயிருந்தால் அப்படிங்கிற டோன்லேயே தான் வருது. அப்போ நீங்கள் ஒன்று நல்லா கவனிக்கணுங்க. நான் அதை செய்திருந்தால், போயிருந்தால் அப்படிங்கிற அந்த இருந்தால்ங்கிற சவுண்டு வந்துட்டாலே அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன் அவன் உன்னை பற்றி சொல்லியிருந்தான்னா, சொல்லி இருந்தால், அந்த இருந்தால் வந்துட்டாலே பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான். அப்போது இங்கே இருக்க எல்லா சென்டென்ஸுமே பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்ததுமே என்ன பண்ணிடணும், டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். பாருங்கள், இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த ஹிண்ட். வார்த்தைகளை வச்சு அது என்ன டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணி பழகுனா தான் உங்களால் சரளமாக டக்குன்னு பேச முடியும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். நான் அந்த தேர்வுக்கு ஒழுங்காக படிக்கவில்லை. ஒருவேளை நான் அந்த தேர்வுக்கு இன்னும் நன்றாக படித்திருந்தால் என்னவாயிருக்கும்? நாம் போன ஸ்லைடில் பார்த்தது என்ன பண்ணலாம், என்ன செய்யறது. ஏன்னா அது ப்ரெசண்ட்டும் ஃப்யூச்சரும் கலந்து நம்ம பேசணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க பாஸ்ட்லேயே தான் நடந்திருக்கு. அதனால் அப்படி அது நடந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தமிழ்லேயே சொல்லுவோம். என்ன நடந்திருக்கும், என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போது என்ன பண்ணலாம், என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்கு மாற்றாக என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வச்சுருக்கோம். எதுக்கு? பாஸ்ட்டுக்கு. சரிங்களா? பாருங்கள், அப்படி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அந்த தேர்வுக்கு ஒழுங்காக படிக்கவில்லை. அப்போ சப்ஜெக்ட் யார்? நான். ஐ என்ன பண்ணலை, ஒழுங்காக படிக்கவில்லை, அந்த ஆக்ஷனை செய்யலைன்னு அர்த்தம். எப்போ? பாஸ்டில். அப்போது ஐ டிண்ட். ஓகே, ஐ டிண்ட் ஸ்டடி. எப்படியாம்மா? ஒழுங்காக. அப்போது ப்ராப்பர்லி. ஓகே, ப்ராப்பர்லி. எதற்கு? அந்த தேர்விற்கு. அப்போது ஃபார் தட் எக்ஸாம். ஓகே, ஃபார் தட் எக்ஸாம். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஐ டிண்ட் ஸ்டடி ப்ராப்பர்லி ஃபார் தட் எக்ஸாம். ஒருவேளை நான் அந்த தேர்விற்கு இன்னும் நன்றாக படித்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? வாட் இஃப் அப்படிங்கிற வார்த்தை போட்டு தான் ஆரம்பிக்கணும், அது நமக்கு தெரியும். சரிங்களா? வாட் இஃப் அந்த படித்திருந்தால் அதை இது பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் அந்த தேர்வுக்கு இன்னும் நன்றாக படித்திருந்தேன் அப்படி தான் சொல்லணும். நான் அந்த தேர்வுக்கு இன்னும் நன்றாக படித்திருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இப்போ வாட் இஃப் நான் நன்றாக படித்து இருந்தேன். ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்டர் ஃபார் தட் எக்ஸாம். அந்த சென்டென்ஸ் அப்படியே போட்டுருங்க, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. பாருங்கள், ஐ ஹேட் ஸ்டடீட், நான் படித்திருந்தேன், நன்றாக கடினமாக படித்திருந்தேன், ஹார்டர் அப்படிங்கிற வார்த்தை போட்டாச்சு. சொல்லி பாருங்கள். இப்போது ஐ டிண்ட் ஸ்டடி ப்ராப்பர்லி ஃபார் தட் எக்ஸாம். I didn't study properly for that exam. What if I had studied harder for that exam? அந்த எக்ஸாமுக்கு நான் ஒழுங்காக படிச்சிருந்தா என்ன ஆகிருக்கும்? பாஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது மேற்கொண்டு பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தானே. வாட் இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஃபார் தட் எக்ஸாம். இந்த ஹேட் அப்படிங்கிற வார்த்தை எதை சொல்லுது? பாஸ்ட் பர்ஃபெக்டாக சொல்லுது. தமிழில் செய்திருந்தால் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான ஆங்கில டிரான்ஸ்லேஷன் என்னது? ஹேட் அப்படிங்கிற வார்த்தையும் அதற்கடுத்து V3 வரணும். சரிங்களா? நீ தவறே செய்யவில்லை. ஒருவேளை உன்னை அவங்க கைது செஞ்சுருந்தா என்ன நடந்திருக்கும்? நீ தவறே செய்யலை, நீ தப்பே செய்யலை. அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ தவறே செய்யவில்லை. யூ டிண்ட் கமிட் எனி கிரைம். நீ ஒரு தப்பு கூட செய்யலை. சரிங்களா? தப்பு செய்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கமிட் அப்படிங்கிற வார்த்தையை போடுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஓகே, பாருங்கள். யூ டிண்ட் கமிட் எனி கிரைம். நீ எந்த தப்பும் செய்யலை. ஒருவேளை உன்னை அவங்க கைது செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? வாட் இஃப். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், உன்னை அவர்கள் கைது செய்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த தாளத்தை நம்ம பிரித்து இஃப் கூட போட்டோமே. உன்னை அவர்கள் கைது செய்திருந்தார்கள். ஓகே, அவர்கள் தே என்ன பண்ணியிருந்தாங்க? உன்னை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, they had arrested you. அவ்வளோதான். பாருங்கள், வாட் இஃப் they had arrested you. அவ்வளோதான். ஃபுல்லாக சொல்லி பாருங்கள். you didn't commit any crime. what if they had arrested you. ஒருவேளை அவங்க உன்னை கைது செஞ்சுருந்தா என்ன பண்ணுறது, என்ன ஆகிருக்கும், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அவள் ஒருவேளை தவறான முடிவை எடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஐயோ, நீங்கள் வேற ரொம்ப ஹார்ஷாக திட்டிட்டீங்க, அந்த பொண்ணு ஒருவேளை அந்த டைமில் தப்பான முடிவு எடுத்துருந்துச்சுன்னு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை தான் இப்போ எழுத போகிறோம். அவள் ஒருவேளை தவறான முடிவை எடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாட் இஃப் போட்டு. வாட் இஃப் சப்ஜெக்ட் யார்?
அவள். ஓகே, ஷீ தவறான முடிவு எடுத்தல். ஷீ ஹேட் டேக்கன், தவறான முடிவுக்கு என்ன சொல்லலாம்? அ ராங் டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? அவ்வளோதான், ஒரு கேள்விக்குறி போட்டால் வேலை முடிஞ்சது. பாருங்கள், வாட் இஃப் ஷி ஹேட் டேக்கன் அ ராங் டெசிஷன்? வாட் இஃப் ஷி ஹேட் டேக்கன் அ ராங் டெசிஷன்? ஒரு வேளை அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? வாட் இஃப் ஷி ஹேட் டேக்கன் அ ராங் டெசிஷன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அப்போது இந்த வாட் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நீங்கள் தமிழில் என்ன ஆகும், என்ன பண்ணுறது, ஐயோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும், என்ன ஆயிருக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நடந்திருக்கும், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாஸ்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே ஹேட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பாஸ்ட் பர்ஃபெக்டையும், என்ன ஆகும் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, ப்ரெசென்ட்டை ரிலேட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டை போட்டு பேசிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க், தண்ணீர் பாட்டில்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு வேளை அங்கே தண்ணி கிடைக்கலன்னா என்ன செய்யறது? அவன் பணத்தை திருப்பி கொடுத்தான். ஒரு வேளை அவன் அந்த பணத்தை தொலைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த கடை பூட்டி இருந்தால் என்ன பண்ணலாம்? இது உனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். நீங்கள் அந்த வார்த்தைகளை பார்க்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணிடணும் அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வெகு சிலர் தான் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க. ஹோம்ஒர்க் பண்ணணுங்க, அதுதான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த பர்டிகுலர் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதே எது அப்படின்னா ஹோம்ஒர்க் தான். அதன் மூலமாக தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ மறக்காமல் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நாங்கள் உங்களை எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் இணைவதில் ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அமைக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் ஒரு புது டாபிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.